நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாடி என் மருமகளே. யார தேடிட்டு வந்திருக்க? சண்முகராஜன் சரிங்க. உண்மையை சொல்லுங்க. ஹாஸ்பிடல்ல இருந்து அவரை கடத்திட்டு போய் கொன்னுட்டீங்களா? என்னம்மா நீ? இனிமே நான் அவரை நீ சொல்ற மாதிரிலாம் சாகடிக்க முடியுமா? அவரால நிறைய காரியங்கள் ஆக வேண்டியது இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரை வாழ வைக்கலாமா இல்ல சாகடிக்கலாமான்னு அப்ப முடிவு பண்ணுவேன். ஓகே? நீங்க நினைக்கிறது நடக்காது. நீங்க அவரை எங்க கொண்டு போய் அடைச்சி வச்சிருந்தாலும் அவர் உயிரோட இருந்தா நான் அவரை கண்டுபிடிப்பேன். ஏண்டி சும்மா வளர்ற? பேசிக்கிட்டு இருக்காம போய் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. முன்னாடி நீங்க செஞ்ச குற்றத்தை ஏன் தலையில கட்டிட்டு தப்பிச்சிட்டீங்க? ஆனா இந்த தடவை அப்படி நடக்காது. நான் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன். சண்முகராஜன் சார் உடம்புல ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். அவரோட உயிருக்கு நீங்க தான் பொறுப்பு. நீங்க மட்டும்தான் பொறுப்பு. அது எனக்கு நல்லா தெரியும்டி. அதனாலதான் அவரை இப்போ நான் புதையல் மாதிரி பத்திரமா பாதுகாக்கிறேன். இனிமே நீ அவருக்காக அங்கேயும் இங்கேயும் ஓடி உன் உடம்ப போட்டு அலட்டிக்காத. இன்னையில இருந்து உன் திமிர் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இனிமே என் முன்னாடி நீ மண்டி போடணும். இன்னும் கொஞ்ச நாள் தான். அது வரைக்கும் நீ இல்ல. அந்த ஆண்டவனை நினைச்சா கூட சண்முகராஜனை பார்க்க முடியாது. இனிமே உன்னோட விதி என்னன்னு இந்த நீலாம்பரி தான் முடிவு பண்ணுவா. அத அனுபவிக்க நீ தயாராயிரு. இந்த நீலாம்பரி ஜெயிக்க பிறந்தவ. என்ன ஆர்த்தி, என்னாச்சு? ஏமாந்துட்டேன் மாமா, ஏமாந்துட்டேன். இப்போ என்ன ஆபீஸ்ல டிராப் பண்ணுங்களே. முக்கியமா செய்ய வேண்டிய சில வேலைகள் இருக்கு. வாங்க. நான் சொல்றத கவனமா கேட்டுக்கங்க சிற்றம்பலம். ஃபுல் கண்ட்ரோலும் நம்ம கைக்கு வர வரைக்கும் அவளை நீங்க நிழல் மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. பெரிய டிரான்சாக்ஷன்ஸ் எதுவும் நடந்துடக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். சரி, நான் அப்புறமா பேசுறேன். சித்தி, என்ன சித்தி இப்பவும் என் மேல கோவமா? இல்லையே, நான் தான் அன்னைக்கே சொன்னேனே எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்லைன்னு. சித்தி, நீங்க அப்பாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அவர் எங்க சித்தி? நான் தான் அவரை கொன்னுட்டேனப்பா. அப்படிதானே நீ நினைச்ச? அப்புறம் எப்படி செத்து போனவரு உயிரோட வருவாரு? சித்தி ப்ளீஸ், யாரோ சொன்னது கேட்டு உங்ககிட்ட நான் தப்பா நடந்துக்கிட்டேன். அதுக்காக நான் ஏற்கனவே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன்ல. இன்னும் அதையே சொல்லி என்னை வேதனைப்படுத்தாதீங்க. நான் இப்போ அப்பாவை பார்க்கணும். நீ உன் அப்பாவை உயிரோடவே பார்க்கலாம். ஆனா இப்ப இல்ல. எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலைகள் பாக்கி இருக்கு. சில காரியங்களை உன் அப்பா செய்யணும். அதெல்லாம் முடியட்டும், அப்புறம் பார்க்கலாம். சித்தி ப்ளீஸ்,
ஏற்கனவே நான் உன்கிட்ட சொன்னேன், என் மேல உனக்கு சந்தேகம் வந்துடுச்சு, அத நான் முழுமையா போக்குவேன்னு சொன்னேன். அதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. நான் நினைச்சதை முடிக்கிற வரைக்கும் உன் அப்பாவை யாருமே பார்க்க முடியாது. ஹலோ, சொல்லு பிரியா. ஆ சரி, ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். ஹாய் பிரியா. ஹாய். அன்னைக்கு பார்த்த ஜேபிக்கும் இப்ப பாக்குற ஜேபிக்கும் ரொம்ப வித்தியாசம் தெரியுது. அப்பா உயிரோட தான் இருக்காரு பிரியா. அன்னைக்கே நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் அருந்ததியோட நாடகம்னு. ஒரு 10 நிமிஷத்துல அவ என்ன பைத்தியக்காரன் ஆக்கிட்டா. அந்த பைத்தியத்துக்கு தான் அன்னைக்கு நான் வைத்தியம் பார்த்தேன்ல. தேங்க்ஸ் பிரியா. தேங்க்ஸ் மட்டும் தானா? வேற என்ன வேணும்? கம் ஆன், டெல் மீ. டாக்ஸிக்கும் ஆட்டோவுக்கும் கொடுக்கவே உங்க பட்ஜெட்ல இடம் இல்ல. இப்ப நான் உங்ககிட்ட வேற என்ன கேக்குறது? ஏன் ஜேபி ஃபீல் பண்றீங்க? சும்மா ஒரு தமாஷுக்காக தான் சொன்னேன். ஐ எம் சாரி ஜேபி. பரவாயில்ல பிரியா, நீ இப்ப இருக்கிற ஜேபியோட சிச்சுவேஷன் தானே சொன்ன. இந்த நிலைமை சீக்கிரமே மாறிடும். அப்ப இந்த ஏழைய மறந்துட மாட்டீங்களே? என்ன பிரியா நீ இப்படி கேக்குற? நான் செஞ்ச தவறையும் மறந்து சரியான நேரத்துல வந்து என்ன தெளிவாக்கணவ நீ. உன்னை மறக்க முடியுமா? அப்போ மத்த பொண்ணுங்க லிஸ்ட்ல இருந்து என்ன கட் பண்ணிட்டீங்களா? அது எனக்கு ஒரு பொழுதுபோக்கா இருந்தது. இனிமே என் பொழுத அந்த மாதிரி நான் வீணடிக்க விரும்பல. ஷூர்? எஸ். சோ அருந்ததி கொடுத்து வச்சவ. ஹே, இப்ப எதுக்கு அந்த அரக்கி பேர் எடுக்கிற? அவளை கூடிய சீக்கிரமே எங்க சித்தி சரி கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நான் நிம்மதியா வேற ஒரு கல்யாணம் பண்ணிப்பீங்களா? என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? அது அது வந்து உங்க சித்தி கிட்ட தான் கேட்கணுமா? இல்ல பிரியா, நான் இன்னும் டிசைட் பண்ணல. உங்க சித்தி டிசைட் பண்ணிட்டா? அது என்ன கேட்காம டிசைட் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை பண்ணிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பிரியா, இந்த டாபிக்கை க்ளோஸ் பண்ணு. ஓகே, க்ளோஸ் பண்ணிப்போம். ஆனா எனக்கு ஒரு டவுட், அதை நீங்க கிளியர் பண்ணணும். இன்கேஸ் என்னை மீட் பண்ணக்கூடாதுன்னு உங்க சித்தி தடை உத்தரவு போட்டா என்ன செய்வீங்க? ஒன்ன மீட் பண்ணக்கூடாதுன்னு அவங்க ஏன் சொல்லணும்? இன்கேஸ் நோ, அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. சித்தி எப்பவுமே என் விருப்பத்துக்கு தடையா நின்னதே இல்ல, நிக்கவும் மாட்டாங்க. அப்போ என்னை மீட் பண்ணணும்னு நீங்க விரும்புறீங்க? எஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்போ என்னை மீட் பண்ணணும்னு நீங்க விரும்புறீங்க? எஸ். என்ன? என்ன ஆர்த்தி யோசனை பண்ற? அருந்ததிய பத்தி தான் மாமா. அவளுக்கு என்னப்ப? இல்ல,
ஓரளவுக்கு தைரியமும் துணிச்சலும் இருக்கிற என்னையே இந்த நீலாம்பரி இவ்ளோ பாடுபடுத்துறாளே. அருந்ததி இவளை எப்படி சமாளிப்பா? பிறக்க போற குழந்தை ஆனா பொண்ணானே தெரியல, அதுக்குள்ள குழந்தைக்கு பேர் செலக்ட் பண்றியா? முதல்ல அந்த சண்முகராஜன் சாரை கண்டுபிடிக்க என்ன வழின்னு யோசிப்போம். அத பத்தி யோசிச்சதுனாலதான் மாமா அருந்ததி ஞாபகத்துக்கு வந்தா. பாவம், சண்முகராஜன் சாருக்கு அருந்ததி மேல எவ்வளவு அன்பு தெரியுமா? அதனால தானே நீலாம்பரி அவரை உண்டு இல்லைன்னு பண்றா. சண்முகராஜன் சாருக்கு ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சா கூட போதும், அவர் என்ன காண்டாக்ட் பண்ணிடுவாரு. என்னாச்சு மாமா? தெரியல, பார்க்கலாம். என்னாச்சு மாமா? தெரியலையே. நீங்க தான் இன்ஜினியர் ஆச்சு, என்னாச்சுன்னு பாருங்க. ஏ மண்டு, நான் சிவில் இன்ஜினியர். அப்போ மெக்கானிக்கு ஃபோன் பண்ணுங்க. நிறுத்துங்க. ஏண்டா, ஏன் காரை நீ ஓடிட்டு வரியா? மிஸ்டர், இது உங்க கார் இல்ல, சுப்ரியா குரூப்ஸோட கார். அப்படியா? சுப்ரியா குரூப்ஸோட கார். சுப்ரியா குரூப்ஸ் என்ன உங்க அப்பா வீட்டு கம்பெனியா? ஏன் கம்பெனிடி. எங்க அப்பாவை ஏமாத்தி உள்ள ஏறி உட்கார்ந்துகிட்டு என் காரை புடுங்கிக்கிட்டு அதுல நீ உன் மாமன் கூட ஜாலியா ஊர் சுத்திட்டு இருப்ப, நான் ஆட்டோல போணுமா? இருக்குடி உனக்கு. மிஸ்டர், பப்ளிக்ல கொஞ்சம் டீசென்ட்டா பேசுங்க. ஏய், டீசென்ட்ட பத்தி நீ பேசுறியா? அவ வயித்துல என் குழந்தை இருக்கு, அதை ஒத்துக்கிறியா? ஏதோ நான் கொஞ்சம் கிளாமரா இருக்கன்றதுனால, அதுலயும் பணக்காரனா இருக்கன்றதுனால என் மேல ஆசைப்பட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஏதோ திட்டம் போட்டு அவ அப்படி ஒரு பொய் சொல்றா. அதனால அவ என் கார்ல வரத கூட நான் சகிச்சுக்குவேன். ஆனா நீ வெக்கமே இல்லாம அதுல ஏறி வந்துட்டு டீசென்ட்ட பத்தி எனக்கு நீ சொல்லி தரியா? மிஸ்டர் ஜேபி, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். அசிங்கமா பேசி அசிங்கப்பட்டு போகாதீங்க. யாரடி அசிங்கப்பட்டு போவாங்க? நீதாண்டி. உன் மாமா பக்கத்துல இருக்கானு நான் சவுண்டா பேசுறியா? சங்க அறுத்துருவேன். எப்படி எங்க அப்பா செத்து போயிட்டாரா? அவரை கொலை பண்ணிட்டாங்களா? எங்க சித்தி கொலை பண்ண சொன்னாங்கன்னு பீட்டருங்கிற ரவுடி கொலை பண்ணானா? அடேங்கப்பா, என்ன அருமையான டிராமா பண்ணீங்கடா. என்னோட அப்பா உயிரோட தான் இருக்கார். கூடிய சீக்கிரமே உனக்கு எதிர வருவார். மறுபடியும் கம்பெனி என் கைக்கு வரும், காரும் வரும். அப்ப உன்னை என்ன பண்றேன்னு பாரு. மிஸ்டர் மணிவண்ணன், உங்க மாமா பொண்ணு கழுத்துல நீங்களே தாலியை கட்டிருங்க. தாலி வேணும்னா நான் வாங்கி தரேன். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, உங்க மாமா பொண்ணுக்கு நான் வாழ்க்கை கொடுக்கறதுக்கு பதிலா நீங்க கொடுங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்து ஒன்னா கை கோத்து வளர்ந்தவங்கல்ல, அதனால கலங்கப்பட்ட இவளை கண் கலங்காம பாத்துக்குவீங்க. என்னால முடியாதுப்பா. அப்படி இல்லைன்னா நான் நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறேன். அந்த முடிவு என்னன்னு
நீ சுத்தி முடிச்சிட்டு வீட்டுக்கு வருவல, அப்ப சொல்ல. வத்தா? மிஸ்டர் இன்ஜினியர், என் கார்ல எந்த ஃபால்ட்டும் இல்லை. டீசல் போட்டுட்டு எடுத்துட்டு போடா. அவன் சொல்றதுலயும் ஒரு உண்மை இருக்கு. உன் கழுத்துல நான் தானே தாலி கட்ட போறேன். இந்த மிருகத்துக்கிட்ட அருந்ததி எப்படி வாழ போறாளோ தெரியல மாமா. கடவுள் தான் அவளுக்கு கை கொடுக்கணும். மாமா, எனக்கு மனசே சரியில்லை. அம்மாவை பார்க்கணும். ஏய், அவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லி அவங்கள கவலைப்பட வைக்காத. இல்ல மாமா, சொல்ல மாட்டேன். எவ்வளவு நாள் இந்த வேதனை எல்லாம் தாங்கிக்கணுமோ தாங்கிக்கிறேன். முடியாம போனா அப்பவே என் மனசு வெடிச்சிடும்.